சார் ஃபோன் பண்ணலான்னு கேட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிங்காவென்று வாடி வாடிடும் வாழுதலே நரசிம்மா நரசிம்ம தேவா தேவாதி தேவா நரசிம்ம தேவா தேவாதி தேவா நரசிம்ம தேவா ஊகத்வஜாதா
वरदा भवन्तु वरदा भवन्तु மாமா அப்படியே போடுங்க போட்டு வச்சிருங்க ராமம் தேவதேவம் பஜே रामवरदनं विष्णुं शशिवर्णं ध्याये सर्वविघ्नोपशान्तये सिद्धिर्दवक्षराद्यापारिषद्यापरशनं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये राजवरशेखरं रविकुलसुधाकरं एवं विशेषणविशिष्टायामस्य दशम्यां शुभदिसो एवं विशेषविशिष्टायाम् अस्यां दशम्यां शुभदिसो विश्वभद्रस्य नक्षत्ररासो जातस्य कुमार नाम देव देव तोध देवी
ஆடி ஆடி அகம் கரைந்து ஆடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி வாடி வாடிடும் வானுதலே
தெய்வமா நம்ம கேட்டதை உடனே கொடுக்கக்கூடிய தெய்வமா இருக்கக்கூடிய விஜயவல்லி சமேத ஸ்ரீ சுதர்சன சுவாமியின் பேரருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களை பிரார்த்தித்துக்கிறேன். தயவுசெய்து பேசாதீங்க, வீட்டு அப்படியே இருக்கும், ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு அரை மணி நேரம் இன்னைக்கு ஒரு ½ அன் அவர் பெருமாளுக்காக ஒதுக்குங்க. ஒரு ½ டே பெருமாளுக்காக ஒதுக்கி நம்மளுடைய கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் பாதத்தில் வைக்க போகிறோம். அவர் எல்லாத்தையும் ஏற்றுண்டு நம்மளுக்கு வந்து அவர் சுபிக்ஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிங்க. வந்து சுதர்சன ஹோமம் தொடங்க போகிறது. அதனால தயவு செய்து உட்காருங்கம்மா. உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறோம். இந்த பூஜைகளை கலந்துக்கிற பெருமாள் என்னுடைய பிரார்த்தனை நீ நிறைவேற்றணும் அப்படின்றது தான் சங்கல்பம் பேரு. ஆகவே இந்த பெருமாளுடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 கோயில் பெருமாள் இங்க வந்திருக்கு. சீதா சமேத ராமலட்சுமண ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். விஜயவல்லி சமேத லட்சுமி நரசிம்மரா இங்க வந்து சுதர்சனர் வீட்டு இருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச சுவாமி இங்க ஏழை பண்ணியிருக்கோம். ஆகவே 3 பெருமாளுக்கு முன்னிலையில பெரிய மகா சுதர்சன ஹோமம் இங்க நடக்க போறது. பல ஊர்ல இருந்து பல கோயில்ல பல பெருமாள் ஆராதிக்கக்கூடிய இங்க பட்டாச்சாரியர்கள் இங்க வந்திருக்காங்க. பக்தி சிரத்தையோட காப்பு கட்டிட்டு இந்த வைபவத்தை பண்ண போறோம். அவளுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த மனசுல தியானம் பண்ணிங்கோ. இந்த எல்லா பெருமாளுக்கும் காயத்ரின்னு சொல்லி உண்டு. நம்ம சுதர்சனருக்கு மட்டும் 108 காயத்ரி இருக்கு. எல்லா பெருமாளுக்கும் 1 காயத்ரி இருக்கும், 2 காயத்ரி இருக்கும், கூடுமான வரையில் 3 இருக்கும். இந்த சுதர்சனருக்கு மட்டும் 108 காயத்ரி இருக்கு. இந்த 108 காயத்ரியில ஹோமம் பண்ண போறோம். அவர் மூல மந்திரத்துல ஹோமம் பண்ண போறோம். அவளுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த மனசுல தியானம் பண்ணிங்கோ. இன்னும் சற்று நேரத்துல இந்த ஹோமம் தொடங்க போறது. தயவு செய்து நம்ம வீட்டு கதையில அப்புறம் பேசலாம். உன் பொண்ணு எங்க படிக்கிறது, உங்க வீட்டுக்காரர் எங்க பிறந்தா. சுதர்சன ஆழ்வார் இருக்கார். பின்னாடி 4 கையிலையும் சக்கரத்தை வச்சுட்டு பின்னாடி நரசிம்மர் இருக்கார். இந்த சக்கரத்தம் தான் இப்போ வந்து கலியுகத்துல நம்மளுக்கு காத்துட்டு இருக்குது. அதாவது சுதர்சன சதகம் என்ற ஸ்லோகத்துல பெருமாளுடைய வலது கையிலே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை சேவிச்சாக்கா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி அந்த சுதர்சன சதகத்துல 100வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்துல பெருமாள் வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் பொறுப்பை சக்கரத்தாழ்வார்கிட்ட. அவளுக்கு என்னென்ன வேண்டுதல்களோ அதை நீரே இருந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு தகுதியான மாதிரி அவ என்ன கேட்கிறாளோ அவளுக்கு கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி நீ அதை அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் அவர்கிட்ட சொன்னதுனால இப்ப நம்ம அவரை சேவிக்க போறோம். சிவம் பிரசன்ன வதனம் என்பதாக ஒரு ஸ்லோகத்துல இருக்கு. சிவபெருமானும் சொல்றாராம் இந்த சக்கரத்தாழ்வாரை சேவிச்சாக்கா கலியுகத்துல உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் சொல்றாரு. நவக்கிரக தோஷங்கள் நீங்கணும்னா இவரை சேவிச்சாவே போருமா. அதாவது சூரிய பகவான் வந்து திருக்குடந்தையில கும்பகோணத்துல சக்கரபாணி சோத்திரம் அப்படின்னு சொல்லி கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து இந்த சக்கரபாணி அப்படின்ற பேர்ல சக்கரத்தாழ்வார அவர் வந்து ஸ்லோகம் பாடியிருக்கு. அதனால அப்பேற்பட்ட எல்லாருமே இந்த சக்கரத்தாழ்வாரை சேவிச்சிருக்காங்க. இந்த சக்கரத்தாழ்வார் ரொம்ப உக்ரமானவர். 16 கைகளை வச்சுருக்கார். 16 பெற்று பெருவாழ்வானும் சொல்லி நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்கார். அதனால அவளுக்கு என்ன பிரார்த்தனையோ மன சிரத்தையோட ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனான் மனசுல தியானம் பண்ணீங்கோ. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹோமம் நடக்க போகுது. வாத்தியம் வாத்தியம் நாலா பக்கமும் கேமரா வச்சு எடுத்தானா அப்ப பெருமாள் சுதர்சனர் வந்து இந்த ஜோலா மாலனாக ஜோலா நேத்திரனாக மிக ரவுண்டா அப்படியே காட்சி கொடுத்தாராம். அதனால இந்த நெருப்புல இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வாருக்கு முதலாவதாக கங்கணம் கட்டும் வைபவம் ரக்ஷாபந்தன் என்று சொல்லக்கூடிய கங்கணம் கட்டும் வைபவம் நடக்க போகுது. எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை காதால கேட்டு தியானம் பண்ணிங்க. வாசுதேவாய நமஹ பீதவாசச சங்கர்ஷண பிரத்யும்னானிட்ட அயசீர்ய வராய நரசிம்ம வாமன திருவிக்ரம ராம 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 கிருஷ்ண வரப்பிரத நமோஸ்துதே அசுர தைத்ய யசராசச பூத பிசாச சித்த யோகினி ராகினி பகமன விநாயக பூதால ரேவதி ஸ்கந்த இக்ராத் நட்சத்திர இக்ராத் அன்யாம்ச மததோ இக்ராத் அன அன பாதய பாதய தியாத தியாத
कृष्ण कृष्ण ज्वल ज्वल विष विष इद्वंसी इद्वंसी इत्राशी इत्राशी इत्रुय इत्रुय चक्रेण तदया वज्रेण भस्मी गुरु सहस्राश सर्वमुख प्रणायुध भगो जय जय विजय विजय अनंत अपराजिताय अप्रदिग सहस्र नेत्र प्रज्वल प्रज्वल विश्वरूप मधुसूदन महापुरुष वैकुंठ नारायण पद्मनाभ ऋषिकेश सर्वभूत वशंकर संघचक्र कदाधर सर्वनाग प्रदमन सर्वात्रोत्सादन सर्वग्रह निवारण सर्वबंध विमोचन सर्वदुष्टनाशन जनार्दन नमोस्तुते। राजाय धीमहि तन्नो चन्द्रः